வணக்கம். புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கருக்கு ஆர்.பி. தீக்ஷாவின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் மாலைகள் உனக்கு விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் என்று போற்றி புகழ வேண்டும். ஆம், அந்த மாற்று குறையாத தன்னிகரற்ற தலைவன் டாக்டர் அம்பேத்கர். டாக்டர் அம்பேத்கர் 1891 ஏப்ரல் 14 பிறந்தார். இந்தியாவின் சட்ட சிற்பி, பொருளாதார நிபுணர், சமூக சீர்திருத்தவாதி, புரட்சியாளர் என எல்லோரும் அறிந்தவையே. அவரை பற்றி அறிந்தும் அறியாமலும் பல பக்கங்கள் உள்ளனர். பள்ளி பருவத்தில் சக மாணவர்கள் பெஞ்சில் அமர அவர் ஓரமாக கோணிப்பையில் அமர்ந்தார். அனைவரும் ஒன்றாக சாப்பிட அவர் மற்றும் தனியே சாப்பிட்டார். குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் என்றாலும் கூட உயர் சாதி பணியாளர் ஊற்ற கையேந்தி குடித்தார். இந்த சாதி கொடுமைகள் மாற கல்வி ஆயுதம் என எண்ணினார். வெளிநாடு சென்று படித்தார். பல வட்டங்கள் வச்சார். தோளில் இருக்கும் துண்டை இடுப்பிலும், காலில் இருக்கும் செருப்பை கையிலும், சொந்த தேசத்தில் சாதி பெயரால் அடிமையா வாழ்வதை எதிர்த்தார். இன்றும் தீண்டாமிச்சவர். ஆணவ படுகொலை நடப்பது மனித குலத்திற்கே தலைகிணிவு. சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விசம்பரம் என்று முழங்கினார். சாதியால் புறக்கணிக்கப்பட்ட டாக்டர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினார் என்பது வியப்பு. தொழிலாளர்கள் 8 மணி நேர வேலை, இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக்கம் என பல புரட்சிகள் செய்தார். பெண்களுக்கு உரிமை, பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு ஆகியவற்றிற்காக தன் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இப்படிப்பட்ட ஒரு தலைவரை குறிப்பிட்ட சாதியின் தலைவர் கூறுவது அவமானம். வீரியமுள்ள விதை சூழ்நிலையிட்டாலும் முளைக்கும். வன்முறை இல்லாமல், சிறை செல்லாமல் சமூக புரட்சி செய்து வெற்றி கண்ட ஆக சிறந்த தலைவனின் உயரிய சிந்தனையை நெஞ்சில் பதிப்போம், நித்தம் புகழ்படுவோம். நன்றி. அம்பேத்கர் வாழ்க, பெரியார் வாழ்க. நன்றி, வணக்கம். ஜெய் பீம்.